ஹாய் மக்களே! பொதுவா கோழி பண்ணை வச்சிருக்கவங்களுக்கு வெயில் காலமா இருந்தாலும் சரி, மழை காலமா இருந்தாலும் சரி, பெரிய சவால்ங்க. ஏன் அப்டின்னா, 2மே நமக்கு பிரச்சனை தான். மழை அதிகமா வந்தாலும் கோழிங்களுக்கு பிரச்சனை, வெயில் அதிகமா வந்தாலும் கோழிங்களுக்கு பிரச்சனைன்ற மாரி. ஆனா, எனக்கு பார்த்தீங்கன்னா, மழைக்காலம் தான் பிரச்சனை. வெயில் காலம் பிரச்சனை கிடையாது. ஏன்னா, நம்ம தென்னை மர தோப்பு இருக்கு அப்டின்றதுனால, சொட்டு நீர் பாசனம் இருக்கிறதுனால, கோழிங்க எல்லாமே வெயில்ல படாம எல்லாம் உள்ள போயிட்டு அதில ரிலாக்ஸ் பண்ணிக்குங்க. ஆனா, இப்போ நம்ம உடம்பு சரியில்லாம இருக்கோம் அப்படின்றதுனால, என்னால பண்ணைய சரியா பராமரிக்க முடியவே இல்ல. ஏன்னா, நம்ம ஒரே ஆளே தான் எல்லாமே செய்யணுன்ட்டு. இப்ப இந்த டிட்வா புயல் வர ஆரம்பிச்சுச்சு அப்படின்னா இந்த இடத்துல அது பாரு அதாவது இந்த கோழி இடம் பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இத கிளீன் பண்ணாம விட்டோம் அப்படின்னா, மழையில கொஞ்சம் தண்ணி நனைஞ்சிச்சு அப்படின்னா அந்த கழிவு அப்படியே களிமண் மாரி ஆயிடும். நம்மளால காலே வைக்க முடியாது. அது ஒண்ணு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, கோழிங்க இதுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சுச்சு அப்படின்னாலே, கண்டிப்பா தொற்றுநோய் வர ஆரம்பிச்சுரும். மழை பெய்யுது அப்படின்னா, தீவனம் நம்ம அதுக்குள்ள வச்சோம் கூண்டுக்குள்ள வைக்கும்போது, இந்த கழிவும், தீவனமும் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் பிரச்சனையாயிடும். ஏன்னா, நம்ம பண்ணையில இருக்க கோழிங்க எந்த ஒரு நோய் பாதிப்புமே இல்லாம ஆரோக்கியமா நல்லா இருக்குங்க. அதனால பிரச்சனை வந்துரக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னால செய்யவே முடியல. இது கொஞ்சம் கொஞ்சமா பெருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, மூச்சு வாங்க ஆரம்பிச்சுச்சு. என்ன பண்றது? நம்ம செஞ்சு தான் ஆகணும். வாயில்லாத ஜீவன்கள் என்ன பண்ணுங்க இந்த மழைக்குள்ள அப்படின்றதுனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் செஞ்சேன். நீங்க உடனே கமெண்ட் பாக்ஸ்ல கேட்காதீங்க. ஆப்ரேஷன் பண்ணி 20 நாள் ஆயிடுச்சு. ஏன் செய்யலாமே நீங்கன்னு சொல்லிட்டு. ஒரு ஆப்ரேஷன் இல்லங்க. 3வது ஆப்ரேஷன் எனக்கு பண்ணியிருக்காங்க. அதனால ரொம்ப டயர்டா எனக்கு ஃபீல் பண்ற மாரி இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன வேலை செஞ்சாலே. இருந்தாலும் நம்ம கோழிங்கள பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படின்றதுனால, நம்ம கஷ்டப்படுற மாரி கொஞ்சம் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்றதுனால, கொஞ்சம் கொஞ்சமா டைம் எடுத்து எப்படியோ இந்த கோழி கூண்ட கிளீன் பண்ணிட்டேன். இன்னும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வேலை இருக்கு. அது நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே ரிலாக்ஸா விட்டுட்டேன். இந்த வீடியோ கிராஸ் பண்ணும்போது லைக், சப்ஸ்கிரைபர அப்படி தட்டி விட்டு போங்க. எல்லாரும் ஹேப்பியா இருங்க. பாய்.